கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யோபு 36:16 இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிர வார்த்தை. நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைக்க போகிறேன். அதாவது நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். இதுவரை நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு குறுகான பாதையில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்கள். நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்ய போகிறேன்? வைக்க போகிறார். நெருக்கம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, வேதனை இல்லாத, பலவீனம் இல்லாத, பணப்பிரச்சனை இல்லாத அந்த நெருக்கத்தை எடுத்து போட்டுட்டு உங்களை ஒரு விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறேன். இதுவரை கூனி குறுகி போய் வெளியே தலகாட்ட முடியாமல் வெக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அனாதையாக்கப்பட்டு கைவேற்பட்ட நிலையில் ஆறுதலற்ற நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, இப்போ சொல்றாரு, உன் ஒடுக்கத்தை எடுத்துட்டு உன் நெருக்கத்தை எடுத்துட்டு உனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறேன். உன்னை ஒரு விசாலமான இடத்துல வைக்க போறேன். உன் பாதை விசாலமாக போகுது. உங்க பாதை அது கூடார விசாலமாக போகுது. அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு சொல்றாரு. உங்க தொழில் விசாலமாக போகுது, உங்கள் குடும்பம் விசாலமாக போகுது, உங்கள் வேலைக்காரியம் விசாலமாக போகுது, உங்கள் வியாபாரம் விசாலமாக போகுது, உங்கள் அன்பு சமாதானம் விசாலமாக போகுது. அதனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு நெருக்கத்தை எடுத்து போட்டுட்டு ஒடுக்கத்தை எடுத்து போட்டுட்டு உனக்கு ஒரு விசாலமான வழியை நான் காட்ட போகிறேங்கிறார். இது ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம். அதனால் கர்த்தர் உங்களை ஒரு குறுகிய இடத்துலேருந்து தூக்கி எடுத்து ஒரு விசாலமான இடத்துல, ஒரு விரிவாக்கமான இடத்துல உங்களை வைக்க போகிறார். அதனால் உங்கள் கூடாரம் விசாலமாக போகுது. ஒரு சின்ன கடையை வச்சுருக்கீங்களா, பெரிய கடையை மாற போகுது. ஒரு சின்ன வீட்டில் இருக்கீங்களா, பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க. ஒரு சின்ன தொழில் பண்ணுறீங்களா, பெரிய தொழில் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன வேலையில் இருக்கீங்களா, சின்ன குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கீங்களா, பெரிய சம்பளம் வாங்க வைக்க போகிறார் கர்த்தர். போதுமா? கர்த்தர் பெரிய கர்த்தர்கள் செய்ய போய் உற்சாகம் பாருங்கள், தைரியம் பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே இந்த அருமையான பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை இறங்கட்டுமையா. ஆண்டவர், எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நெஞ்சமில்லை தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே எவ்வளோ வேதனைப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் மனக்லேசமுள்ள ஸ்திரீ போல வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அமைத்து, பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சு, ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு மனதை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஜெயத்தை கொடுத்து வாழ்வதை தாங்க தகப்பனே. எல்லாவற்றிலும் இந்த கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து எந்த தீங்கு அணுகாமல் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.